எதிர்வரும் 4/7/2026 வேல்ஸ் நகரில் தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து ஆஞ்சநேயரின் அருளை பெற்று செல்லுங்கள். மிக்ஸ் அண்ட் மேட்ச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. பிரான்ஸ், பிரித்தானியா, ஸ்பெயின், போர்த்துகல் உட்பட்ட ஐரோப்பிய நாடுகளில் வெப்பநிலை கடுமையாக உயர்வடைவதால் மக்கள் பெரும் அவலத்துக்குள்ளாகி வருகின்றனர். அதுவும் பிரான்சில் இதுவரை அந்த நாட்டில் பதிவு பெறாத வகையில் மத்திய கிழக்கு போல வரலாறு காணாத 40°C என்ற அளவுக்கு வெப்பம் எகிறியுள்ளது. இதனால் ஏறக்குறைய 39 மில்லியன் பிரெஞ்சு மக்கள் தற்போது வெப்பம் சார்ந்த சிவப்பு எச்சரிக்கையின் கீழ் வாழ்ந்து கொள்கின்றார்கள். கிட்டத்தட்ட நாடளாவிய ரீதியில் பிரான்சில் 850 பாடசாலைகள் வெப்ப சிக்கல் காரணமாக மூடப்பட்டுள்ளன. பாரிஸ் நகரில் இன்று 41°C கடந்த வெப்பமும், போர்தோவில் 43°C கடந்த வெப்பமும், நாந்தில் 44°C என வெப்பநிலை எகிறியுள்ளது. வெப்பத்தால் ஏற்படக்கூடிய உயிர் பலிகள் குறித்த எச்சரிக்கைகள் பிரான்சில் நாடளாவிய ரீதியில் விடப்பட்ட நிலையில் பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு இன்று காலை மீண்டும் அவசரகால அமைச்சரவை நெருக்கடி கூட்டத்தை கூட்டி சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அறிவித்துள்ளார். இந்த நெருக்கடி மேலாண்மை குழு கடந்த சனிக்கிழமையன்று உருவாக்கப்பட்ட பின்னர் பிரதமர் அதற்கு தலைமை தாங்குவது இது 2வது முறையாகும். தற்போதைய இந்த வெப்ப அலையானது அசாதாரணமான தீவிரத்துடன் இருப்பதால் எங்கே இது 2003 போல ஒரு பேரழிவு நிலையை உருவாக்கி விடுமோ என்ற அச்சம் பிரான்சில் நிலவுகின்றது. 2003 ஆகஸ்ட் மாத நாட்களில் சில நாட்களில் பிரான்சில் இந்த வெப்பத்தாக்கம் காரணமாக கனிக்கூல் எனப்படும் கடும் வெப்ப அலையால் 15,000 பேர் பலியாகிக் கொண்டார்கள். அதில் மூதாளர்கள் அதிகமாக இருந்தார்கள். இன்றும் இந்த வெப்பம் காரணமாக பாரிஸில் பொது போக்குவரத்தில் பெரும் இடையூறுகள் தொடர்ந்தன. தண்டவாளங்கள் கடும் வெப்பத்தில் உள்ளதால் பகல் நேரத்தில் பாரிஸில் பல வழித்தடங்களில் தொடருந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டன. சில வழித்தடங்களில் வேகம் குறைக்கப்பட்டன. இதில் பாரிஸ் நகரில் சேவையில் ஈடுபடும் RER எனப்படும் நகரங்களுக்கு இடையிலான கடுகதி தொடருந்து சேவைகளும் பாதிக்கப்பட்டன. இதற்கிடையே கிரௌன் நதிக்கரையில் உள்ள கோல்பெக் அணுமின் நிலையம் நேற்று நள்ளிரவு அவசரமாக மூடப்பட்டது. கரோன் நதி நீரின் வெப்பநிலை 28°C தாண்டிய நிலையில் இந்த நிலையத்தின் அணு உலை மூடப்பட்டது. பிரான்சில் உள்ள 57 அணு உலைகளை குளிர்விக்க பயன்படுத்தப்படும் ஆற்று நீர் அல்லது கடல் நீரின் வெப்பநிலை 28°C தாண்டக்கூடாது என்ற விதி இருப்பதால் இப்போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தால் இதுவரை நாட்டில் ஏற்பட்ட உயிர் பலிகள் என பார்த்தால் வார இறுதியிலிருந்து 20க்கும் மேற்பட்ட மரணங்கள் பதிவாகியுள்ளதாக பிரான்சின் விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்று காலை அறிவித்துக் கொண்டார். பிரான்சில் இந்த நிலை இருக்க பிரித்தானியாவிலும் வரலாற்றில் இன்று மிக வெப்பமான ஜூன் மாத நாள் பதிவாக இருந்தது. வெப்பநிலை 35°C தாண்டும் என இன்று காலை எதிர்வு கூறப்பட்டது. இந்த வெப்பத்துக்கு மத்தியில் வெப்பச்சலனத்தை மையப்படுத்திய கடும் மழைப்பொழிவு நேற்றிரவு இடி முழக்கத்துடன் லண்டனை தாக்கியது. இன்று அதிகாலை தாக்கிய இந்த மழையால் சில இடங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குறிப்பாக இந்த வெள்ளப்பெருக்கால் ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு செல்லும் தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நாளை புதன்கிழமை காலை 9 மணி முதல் வியாழக்கிழமை இரவு 9 மணி வரை இங்கிலாந்து மற்றும் வேல்ஸின் சில பகுதிகளை உள்ளடக்கி கடும் வெப்பத்துக்குரிய அரிதான சிவப்பு எச்சரிக்கை நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து ஈரான் அமெரிக்க இழுபறி நிலைமைகளை நோக்கி கொண்டால், ஈரான் அணுசக்தி கண்காணிப்பாளர்களை அனுமதிக்க ஒப்புக்கொண்டதாக அமெரிக்காவின் உப அரசு தலைவர் JD வான்ஸ் கூறிய நிலையில் தமது தரப்பில் தமது நாட்டுக்குள் அணுசக்தி கண்காணிப்பாளர்கள் நுழைவதற்கு எந்த அனுமதியும் இதுவரை வழங்கப்படவில்லை என ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்க திரைசேரி நேற்று ஈரானிய மசகு எண்ணெய் விற்பனைக்கு 60 நாள் விலக்கு அளித்துள்ள நிலையில் இவ்வாறாக சில முரண்பாடுகள் தொடரத்தான் செய்கின்றன. நேற்று அமெரிக்க திரைசேரி ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதிக்கான தடையை 60 நாட்களுக்கு தளர்த்தியுள்ளதால் அமெரிக்கா உட்பட உலகின் எந்த நாடுகளுக்கும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 21 அதிகாலை வரை ஈரான் தடையின்றி எண்ணெயை விற்கலாம், விநியோகிக்கலாம். இந்த நிலையில் இன்று அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் உட்பட்ட பிராந்திய முன்னுரிமைகள் குறித்து வாத பிரதிவாதங்கள் செய்வதற்காக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் குவைட்டுக்கும் பஹ்ரைனுக்கும் பயணத்தை மேற்கொள்கின்றார்.
கட்டார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் மத்திய கிழக்கு அமெரிக்காவுடன் நடத்தும் பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்டத்தில் பிராந்திய பாதுகாப்பு குறித்து பாரசீக வளைகுடா நாடுகளுடன் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஈரான் போருக்காக செலவிடப்பட்ட இமாலய செலவீனத்தை ஈடுகட்ட அமெரிக்க காங்கிரசிடம் $80 பில்லியன் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகன் கோரியுள்ளது. இது அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே கூறி வரும் கணிசமான இராணுவ செலவின அதிகரிப்புக்கும் மேலதிகமாக கோரப்படுகின்றது. வெள்ளை மாளிகையின் மேலாண்மை மற்றும் வரவு செலவு திட்ட பணியகம் இன்னமும் காங்கிரசிடம் இந்த நிதி கோரிக்கை குறித்து முறையான கோரிக்கைகளை விடுக்கவில்லை என்றாலும் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸட் இந்த நிதி கோரிக்கை குறித்து செனட் உறுப்பினர்களிடம் தெரிவித்தமை குறித்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் போருக்காக $1 ட்ரில்லியன் கோரும் இந்த அழுத்தம் ஒரு பதற்றமான அரசியல் வேளையில் வருகின்றது. போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் ஈரானுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து கொண்டுள்ள போதிலும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து காங்கிரஸின் தயவு ட்ரம்புக்கு தேவைப்படுகின்றது. ஏனென்றால் ட்ரம்பின் இந்த நகர்வுகளால் ஈரானுடனான சமாதானம் நிரந்தரமாக இருக்குமா என்ற சந்தேகம் பல காங்கிரஸ்காரர்களுக்கு உள்ளது. வெள்ளை மாளிகை தற்போது பென்டகனுக்காக $1.5 ட்ரில்லியன் என்ற இலக்கை கூற இருக்கின்றது. ஆனால் இது நடப்பு நிதியாண்டின் நிதி அளவை விட கிட்டத்தட்ட 50% அதிக தொகை என்பது முக்கியமான விடயம். ஈரான் போரால் முடிந்து போன வெடிமருந்துகளை மீண்டும் நிரப்பவும் அவற்றை மறு விநியோகம் செய்யவும் இந்த நிதி கோரிக்கை வருகின்றது. இந்த நிலையில் போருக்கு செல்லும் ட்ரம்பின் முடிவை ஆதரிக்க மறுக்கும் காங்கிரஸ்காரர்கள் உள்நாட்டில் அமெரிக்க மக்களுக்கு கடும் வாழ்க்கை செலவீனம் உள்ள நிலையில் பென்டகனுக்கு அதிக பணம் கொடுக்க அனுமதிக்க தயங்கிக் கொள்கிறார்கள். இதனால் ட்ரம்ப் தரப்பு சிக்கலை எதிர்வரும் நாட்களில் எதிர்கொள்ளக்கூடும். பென்டகன் கோரும் இந்த தொகையில் மத்திய கிழக்கில் ஈரானிய தாக்குதல்களால் சேதமடைந்த அமெரிக்க இராணுவ தளங்களை புதுப்பிப்பதற்கோ அல்லது புனரமைப்பதற்கோ ஆகும் செலவு உள்ளடக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இந்த செலவையும் உள்ளடக்கினால் இந்த தொகை பெரும் இமாலய தொகையாக மாறும் என்பது முக்கியமான ஒரு விடயம். இறுதியாக ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறும் பிரெக்சிட் வாக்களிப்பு இடம்பெற்று இன்றுடன் 10 வருடங்கள் கடக்கின்றன. 2016 ஆண்டு ஜூன் 23 அன்று இடம்பெற்ற பிரெக்சிட் பொது வாக்கெடுப்பில் 51.9% பிரித்தானிய மக்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறவும் 48.1% பேர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியா நீடிக்க வேண்டும் எனவும் வாக்களித்தனர். பெரும்பான்மை பலத்தால் பிரெக்சிட் நடந்தது. ஆனால் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பிரெக்சிட் முடிவு ஒரு தசாப்தம் கழிந்த பின்னரும் பிரித்தானியாவில் அரசியல் உறுதியற்ற நிலைமையை நீட்சிப்படுத்துகின்றது. பொருளாதார கொந்தளிப்பு காலத்தை தொடர்ந்து தூண்டி வருகின்றது. இந்த 10 வருட காலத்தில் 6 பிரதமர்கள் பிரித்தானியாவில் பதவியில் இருந்துள்ளனர். நேற்றும் தற்போதைய பிரதமரான சர் கியர் ஸ்டார்மர் தனது பதவி விலகலை அறிவித்திருக்கின்றார். இதுவும் ஒரு வகையில் பார்த்தால் பிரெக்சிட்டுக்கு பின்னான தாக்கங்களால் ஏற்பட்ட நிலைமைதான். ஆக மொத்தம் பிரெக்சிட் வாக்கெடுப்பு இடம்பெற்று 10 வருடங்கள் இன்று கழிந்து கொண்டாலும் இந்த பிரெக்சிட் உள்நாட்டு அரசியல் நிகழ்ச்சியினரில் முக்கிய வகிபாகத்தை கொண்டிருப்பதை தற்போதைய சமகாலம் நிரூபிக்கின்றது. இந்த நிலையில் எதிர்வரும் கோடை விடுமுறை முடிந்து செப்டம்பரில் நாடாளுமன்றம் மீண்டும் கூடுவதற்கிடையில் ஆளும் தொழிற்கட்சிக்கு புதிய தலைவரும் பிரித்தானியாவுக்கு புதிய பிரதமரும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய நிலைமை உள்ளது. தற்போதைய நிலையில் மான்செஸ்டரின் முன்னாள் நகர முதல்வர் ஆண்டி பெர்ஹாம் இந்த போட்டியில் முன்னணியில் இருக்கின்றார். இப்போது அவருக்கு கடும் எதிர்ப்பாளர்கள் எவரும் இல்லாததால் அவரே அசைக்க முடியாத ஒரு வெற்றியாளராக வருவார் என கருதப்படுகின்றது. ஆண்டி பெர்ஹாமுக்கு சவால் விடுக்கக்கூடியவர் என எதிர்பார்க்கப்பட்ட சுகாதார அமைச்சர் வெஸ்ட் ஸ்ட்ரீட்டிங் தலைமை பதவிக்கான போட்டியில் தான் போட்டியிடப் போவதில்லை என்றும் அதற்கு பதிலாக ஆண்டி பெர்ஹாமை ஆதரிக்கப் போவதாக நேற்று குறிப்பிட்டு விட்டதால் ஆண்டி பெர்ஹாமின் ஒரு முக்கியமான தடை நீங்கிக் கொண்டது. இப்போதைய நிலையில் அடுத்த மாதம் ஜூலை 9 அன்று தொழிற்கட்சியின் புதிய தலைவருக்கான வேட்புமனுக்கள் திறக்கப்பட உள்ளன. விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் 81 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்பங்களை பெற்றிருக்க வேண்டும் என்பது நியதி. இதன் பின்னர் ஜூலை 16 வேட்புமனு தாக்குதலுக்கு இறுதி நாள். அதன் பின்னர் ஜூலை 17 ஆண்டி பெர்ஹாம் ஒருவேளை போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டால் சிக்கல் இல்லை. அவர் தொழிற்கட்சியின் புதிய தலைவராக பொறுப்பேற்பார். ஆனால் ஒருவேளை உள்ளக கட்சிக்கு தேர்தல் வந்தால் தேர்தல் நடந்து செப்டம்பர் 1 அன்று வெற்றியாளர் பிரதமராகவும் தொழிற்கட்சியின் தலைவராகவும் அதிகாரபூர்வமாக பொறுப்பேற்பார் என்பதுதான் இப்போது உள்ள நிலவரமாகும்.
எதிர்வரும் 4/7/2026 வேல்ஸ் நகரில் தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து ஆஞ்சநேயரின் அருளை பெற்று செல்லுங்கள்.